போன நாட்கள 2026 சட்டமன்ற தேர்தலை அறிவிச்சிட்டாங்க. அரசியலை பத்தி அவனுக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். ஏதாவது விவரம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு போனேன்னு தெரியல. தேர்தல் அறிவிச்சாங்க 2026. ஆமா, கோயம்புத்தூர்ல 10 தொகுதி இருக்கிறப்பா. ஆமா, 10 தொகுதிக்கும் பாத்தீங்கன்னா எல்லாம் வேட்பாளர்ல அறிவிச்சிட்டாங்க. ஆமா, அந்த சமாச்சாரமா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கூப்பிட்டேன். அப்படியா? முதல்ல நம்ம அந்த கிணத்து கடல் தொகுதி இருக்குல்ல, அதை பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியும்னா சொல்லு. நமக்கு கொஞ்சம் தெரியும். ஆமா, கோயமானத்துல 10 தொகுதிக்குமே இப்ப முக்கியமா இருக்கக்கூடிய 3 கட்சிகளுமே சரி வேட்பாளர் அறிவிச்சுட்டாங்க. 4 முறை போட்டிங்க 3ங்கிற இது அப்படியா? 4 முறை போட்டிதான். ஒரு கட்சியில் என்ன வேட்பாளர் அறிவிக்கல. இப்ப முதன்மையா பார்த்தா சரி அதிமுகவுல வேட்பாளரை அறிவிச்சுட்டாங்க. சரி, கோயமானத்துல 10 தொகுதி. குறிப்பா இந்த கிணத்துக்கடை தொகுதியில முதன்மையா என்னன்னா சரி அவருதான் ஏற்கனவே 4 முறை நின்று வெற்றி பெற்றவரு. ஆமா, ஒரு முறை அமைச்சராக இருந்திருக்காரு. 5வது முறையுமா தாமோதரன் ஐயா அவர் எல்லாம் இந்த முறையுமே எம்எல்ஏ வேட்பாளராக வெற்றி வேட்பாளராகவே முடிவு பண்ணிட்டாங்க. அப்படித்தான் நினைக்கிறேன். மக்கள் என்ன முடிவு பண்றாங்களோ அது அவங்க கையில் தான் இருக்கு. நாம ஒண்ணும் முடிவு பண்ண முடியாது. ஆமா, இப்ப அதுக்கு அடுத்தது திமுகல வந்து இந்த முறை வந்து சபரி கார்த்திக்னு சொல்லி ஒரு பேர் அடிபட்டு அவர் தான் சொல்லியிருக்காங்க. அப்படியா? ஆமா, பேர் வித்தியாசமா தெரியுது. எல்லாம் பூரா கிணத்து மொத்தம் வேற ஒரு பேர கணிச்சு வச்சிருந்த மாதிரில தெரியுது. ஆமா, அது எப்பவுமே வந்து அங்க தலைமையில திமுகவுல யாரையும் அங்க என்ன முடிவோ அதுதான் எடுத்துக்குவாங்க. இப்ப அவங்க மக்கள் எல்லாம் நினைச்சிட்டு இருந்த பேர் அறிவிக்காதனால இப்ப என்ன பேர் சொன்னேன்? சபரி கார்த்திகேயன். அந்த பேரை சொன்னதுனால ஏதாவது உள்ளடி வேலையை பார்த்து விட்டாங்களே பயமா இருக்கிறப்ப. அது நமக்கு போறாங்க. அது அவங்க பிரச்சனை, நம்மளுக்கு இல்ல. உடம்புகளோட பிரச்சனை. திமுக ஏன் அப்படி சந்தேகம் வந்திருக்குன்னா அவர் இந்த மண்ணை சேர்ந்தவர்கள், பொள்ளாச்சி தொகுதி சேர்ந்தவர். ஆனா மக்கள் எதிர்பார்த்த வேட்பாளர் இவர்தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சுட்டாங்க இல்ல. ஆமா, அது எப்படி ஆகட்டும். ஏற்கனவே அவர் வந்து பொள்ளாச்சி தொகுதியில கேட்டிருந்தாரு. சரி, அவர் சபரி கார்த்திக் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நகம் கந்தசாமின்னு சொல்லுவாங்க. அவருடைய வாரிசு பேரன். சரி, அவருடைய வழியில வந்தவரு. அவருடைய பேரனாச்சா. அவருடைய பேரனுக்கு வந்து ஏற்கனவே பொள்ளாச்சியில கேட்டிருந்தாரு, நாடாளுமன்றத்துல கேட்டிருந்தாரு. அதுக்கு கிடைக்கல. என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. கிணத்துக்கடை தொகுதியில கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே கிணத்துக்கடை தொகுதியில 2 முறை வேட்பாளர் நின்று அவரு 2 முறை மாற வரைக்கும் வந்து தோத்து போயிட்டாரு. வெற்றி கோட்டை தொட வரைக்கும் வந்து தோத்துட்டாரு. இந்த முறை வந்து அவருக்கு கொடுக்காம சரி ஒரு மாற்றம் கொண்டு வருவோம். இந்த முறை எப்படியாவது திராவிட மாடல் 2.0 நம்ம வெற்றி விட்டு ஆகணும். முதலமைச்சர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு? 200க்கு 200 2.0 நாங்க வந்துருவோம் சொல்லிட்டு இருந்தாரா? அதனால ஒரு மாற்றங்கள் சில மாற்றங்கள் செய்து பார்த்திருப்பாங்க உங்களுக்கு. அது நாம முடிவு பண்ண முடியாது. இந்த மாநகராட்சி, அதாவது குறிச்சி பகுதியை சேர்ந்த 8 வார்டு மாநகராட்சி வார்டு இருக்குது. அங்க அந்த குறிச்சி பகுதியில் என்ன நினைக்கிறாங்களோ அதை பொறுத்து கந்தகுட தொகுதியினுடைய வெற்றியை தீர்மானிக்க முடியும். சிக்கல் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இருந்த வேட்பாளர் அந்த குறிச்சி பகுதியை சேர்ந்தவர் தான். இப்ப என்னன்னா அது அவங்க கட்சி பிரச்சனை, மக்களோட பிரச்சனை. அடுத்தது எப்ப போல முதன்மையா வந்து பந்தய களத்துக்கு வரக்கூடிய நாம் தமிழர் கட்சி தான். 6 மாதத்துக்கு முன்னாடி வேட்பாளர் இருக்குன்னு. ஆமா, 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. ஆனா என்ன ஒருத்தர் கூட இது வரைக்கும் சட்டசபைக்குள்ள போக முடியல. இந்த முறையாவது போக முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை வந்து ஒரு பெண் வேட்பாளர் போட்டிருக்காங்க கந்தகுட தொகுதிக்கு. என்ன பேரு? ஆமா, பானுப்பிரியா செந்தில்குமார் சொல்லி ஒருத்தவங்களை போட்டிருக்காங்க. ஆமா, அவங்களே இந்த மண்ணை சேர்ந்தவங்க. இது வெள்ளலூரோ பிச்சனூரோ என்னவோ பேர் சொன்னாங்க. வெள்ளாளூரா இந்த தொகுதியில இந்த மண்ணின் மகள். ஆமா ஆமா, கல்கால கோயில் இருக்குதாமாப்பா கூட. அவங்கள நான் எப்படி அப்படின்னு ஏற்காட்டுல எடுத்துட்டு கலந்து வைக்கிறாங்க. சரி, ஆமா, விவசாயம் பண்ணா சரி. உழுகட்டேன். ஆமா, உழுவட்டுமா? உழுவட்டுமா இல்ல அப்படி சொல்லுவாங்க. சரி, அதுக்கு அடுத்து வந்து தாவேகா கட்சி. அது விஜய் விசில். உனக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். பிரச்சனையே என்னன்னா இந்த விசில் இன்னும் வந்து வரக்கு முன்னாடியே ஒரு போட்டி எப்படி கொண்டு வராங்கன்னா அதிமுகவா விசிலா தாவேகாவா அப்படி வந்துருச்சு. அப்படிங்கிற கள திசை திரும்புற மாதிரி தெரியுது. நீங்க இன்னும் வேட்பாளரே அறிவிக்கல. வேட்பாளர் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே திமுகவா தாவேகாவான்னு போயிடுச்சேன். அதிமுகவா தாவேகாவா அந்த மாதிரி போயிட்டு திமுக இப்ப ஆடு மாத்திட்டாங்கல்ல. அதனால அதிமுகவை தாவேகாங்கிற மாதிரி உத்தேசமா வந்து என்னன்னா அந்த பகுதியில நாம தெரிஞ்ச அளவுக்கு கேட்ட போது சரி எல்லாருமே ஒரு பேர் விக்னேஷ் விக்னேஷ்ங்கிறாங்க. வெற்றி கழகம் விஜய் விக்னேஷ்
ஆமா கொஞ்சம் எல்லா பக்கமும் கொஞ்சம் அறிமுகப்படுத்தப்பட்டக்கூடிய இருக்கு. இன்னொரு குறிப்பா பாத்தீங்க, அவர் அந்த குறிச்சி பகுதியை சேர்ந்தவர். இந்த மாநகராட்சி வருவது பாத்தியா, அதுக்கு வருவது. திமுகவுக்கு ஒரு நெகமம் கந்தசாமி, அவர் பொள்ளாச்சி தொகுதி. அப்புறம் அதிமுக அவரும் பொள்ளாச்சி தொகுதி. ஆனா 4 தடவை வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆமா, நாம் தமிழர்ல இப்படி போட்டுட்டாங்க. இந்த விக்னேஷுக்கும் இந்த அதிமுகவுக்கு தாவேக்காவுக்கு போட்டிங்கிற மாதிரி கள நிலவரம் திரும்புற மாதிரி தெரியுது. சொல்லாத, நம்ம முடிவு பண்ண முடியாது, மக்கள் பார்த்து முடிவு பண்றோம். ஆமா, எனக்கு அண்டா குண்டா காட் பாக்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது 5000 ரூபாய் வேற கொடுத்திருக்காரு ஏதோ பண்ணிருக்காங்கல்ல, அண்டா குண்டா கொடுத்து ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கலாம். அப்புறம் சரி, ஏற்கனவே இருக்கிற ஆள் இல்லாம புதுமையான ஆளை போட்டாவது அப்படின்னு நினைச்சிருக்கலாம். சரி, நிலைமை இதுதான், உன்னை மக்கள் கையில தான் இருக்குது. அவங்க பார்த்து முடிவு பண்றாங்க, யாரு சட்டசபைக்கு அனுப்புறோம், யாரு வீட்டுக்கு அனுப்பணும்னு மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். கூப்பிட்டதுக்கு எல்லாம் விளக்கமா சொல்லிட்டேன். மக்கள் பார்த்து என்ன ஒரு முடிவு பண்ணுவாங்க. சரி, நாளைக்கு வேற ஒரு தொகுதியா மாவட்டத்தில் அடுத்து என்ன தொகுதி, நாளைக்கு பேசிடுவோம். நாளைக்கு சொல்றாங்க. சரி,